கருத்துடைய பரிசமிட அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த பரிசுத்த நலனத்தையும் திருச்செடுத்தவர்கள் தேவன் இறக்கம் பாராட்டியும் நாமத்து மிக வேண்டியதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6லேருந்து 11 வரைக்கும் வாசிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தைய ஜீவனும் சமாதானமாம். ரோமருக்கு எழுதுகிற பிரகாரம் மனிதனுடைய சிந்தைகளை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவிக்குரிய சிந்தை. மாம்ச சிந்தை என்பது உலகத்துக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய சிந்தை என்பது பரலோகத்துக்குரிய வாழ்க்கை என்று ரெண்டாக பிரிக்கப்படுவதாக பார்க்கிறோம். இல்லை, மாம்ச சிந்தை என்பது இந்த பூமிக்குரிய காணப்படுற எல்லா சம்பவங்களும், கண்ணுடைய இச்சை, ஜீவனுடைய பெருமை, இப்படி காணப்படுற பூமிக்குரிய எல்லா காரியங்களுமே மாம்சம் என்று சொல்கிறது. பணம், பொருள், வீடு, அதிகாரம், அழகு, பாவசல் எல்லாமே இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது பூமியில் என்னெல்லாம் தேவை என்று நாம் எண்ணுகிறோமோ, எதிர்பார்க்கிறோமோ, அடைய வேண்டி விரும்புகிறோமோ, அதெல்லாம் இறைமார்க்கு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தை என்று சொல்கிறது. அதெல்லாம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இந்த மாம்ச சிந்தையுடைய நிலை பார்த்தீங்கன்னா அது முடிவு வந்து மரணம், அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அக்கினி கடல். இப்படிப்பட்ட மாம்ச சிந்தை என்பது அது முடிவான உலகத்தில் மரணத்தை உண்டாக்குறது. அந்த மரணம் கடைசியாக்க பாதாளத்தை அடைகிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை என்பது பார்த்தீங்கன்னா அதில் சமாதானமும் ஜீவனும் இருக்கிறது. இது மறுமைக்குரிய விஷயங்கள். அதனால் ஆவிக்குரிய நிலை சொல்லப்படுகிற பிரகாரம் பூமிக்குள்ளாக சொல்லப்படுகிற சமாதானமும் ஜீவனும் உண்டாகிறது. ஆனால் சமாதானம் என்பது இம்மைக்குரிய வாழ்க்கை சார்ந்தது, ஜீவன் என்பது மறுமைக்குரிய வாழ்க்கை சேர்ந்தது. அதனால் நம்ம இறைமார்க்கு நம்ம பிரித்து கொடுக்கிற பிரகாரம் நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 சிந்தைகளாக பிரிக்கிறார். ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவிக்குரிய சிந்தை. இல்லை, மாம்ச சிந்தை என்பது உலகத்துக்குரிய வாழ்க்கை என்பது நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனோட வார்த்தையை மீறுவதெல்லாம் மாம்ச சிந்தையாக எண்ணப்படுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை கனி புசிக்க வேண்டாம், அது புசிக்க நாளே சாகவே சாவாய். அதனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற முதல் மனிதனாகி ஆதானை தன் சாயிலும் தன் ரூபத்தின்படியாக உருவாக்குகிறார். அவனுடைய வாழ்வாதாரத்தை அவனை எல்லா கனி வகைகளும் உண்டாக்கி அதை பறித்து புசித்து நீ உயிரோடு இரு, நீ ஜீவனம் பண்ணு என்று சொல்கிறார். ஆனால் நன்மை தீமரித்த கனி மாத்திரம் புசிக்காத, அது புசிகினாலே செத்து போயிடுவா என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கும். தேவனை கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கலும் சர்ப்பமான தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரனை நீங்கள் தோட்டத்தில் சில விருச்சங்கனியை புசிக்கலாமா என்று கேட்கிறது. தேவன் பார்த்து புசியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் என்று சொல்லுகிறது.
இஸ்திரு சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்கள் கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்ச கனியை தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னதாக பார்க்கிறோம். இப்படி காணப்படுகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் சர்ப்பத்துடைய வார்த்தைகளை கேட்டு அதை பறித்து புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் மரணம் உண்டானது என்று பார்க்கிறோம். அதான் மரணம் என்பது இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தை மீறுவதே மரணம். நாம் அறிந்து கொள்ளப்பட ஒவ்வொரு மரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதே போல் இங்கு கொடுக்கப்பட்ட மரணம் ஒரே நாளில் அந்த மரணம் ஒரே நாளில் உண்டானதில் மரணம் அடைகிறது பார்க்குறோம். நீ பார்த்தீங்கன்னா இப்போ பாயசம் குடிச்சிருந்தாங்க, ஒரு வாரம் வரைக்கும் கூட இருப்பாங்க. போய் கரண்டில் ஷாக் அடிச்சுன்னா உடனே செத்து போடுவாங்க. பஸ்ஸில் அடிப்பட்டால் 10 நாள் கூட இருக்கலாம், ட்ரெயினில் அடிப்பட்டால் பழிக்க முடியாது. எல்லாமே மரணம் தான். ஒவ்வொரு இடத்துக்கு தான் தன்மைகள் மாறுகிறது. அதே போல் இங்கே சொல்லப்படுற கர்த்தரோட வார்த்தை என்பது இதனுடைய வல்லமை பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான். இந்த பழத்தை புசிச்சாங்கன்னா ஒரு நாள் செத்து போயிடுவீங்க. ஆனால் தேவனோட வார்த்தை மீறுவதே மரணம். அந்த வார்த்தைக்கு தகுந்தவரை மரணம் முன்ன பண்ண இருக்கு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 வருஷம் 5 வருஷம் சரி. ஆனால் பொதுவாக நம்ம அறிந்து கொள்வது தேவன வார்த்தை மீறுவதே மரணம், அவ்வளோதான். ஆனால் இந்த வார்த்தையோட வலிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஆர்டர் கொடுக்குறார், ஒரு நாள் செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் பொதுவாக நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சில விஷயம் நம்ம சாவாமல் இருக்கலாம் நம்ம கேள்வி கேட்போம். அந்த வார்த்தையுடைய அடிப்படைக்கு தகுந்தவரை மரணம் உண்டாகும். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற எல்லாமே தேவனோட வார்த்தை தான். ஒவ்வொரு வார்த்தைக்கு தான் மரணத்தோட சக்தி இருக்கிறது. இந்த வார்த்தையோட சக்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் தான் ஆர்டர். இப்படி நிலைகளாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நாம் சின்ன வார்த்தை மீறினாலும் பெரிய வார்த்தை எல்லாம் மரணத்துக்குரிய விஷயம்தான். கொஞ்சம் லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். ஆனால் மரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் தேவனோட வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு மீறுகிறோமோ நாம் மரணத்தை உருவாக்கி கொள்கிறோம். சில கட்டளையாக கொடுத்திருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தன் சொந்த ஜனத்துக்கு சொல்லுகிறார், உங்கள் முன்னாக 2 வழிகளை வைக்கிறேன். நீங்கள் எந்த வழியில் தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த வழி உங்களுக்கு நேரிடும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பூமி மேலே தேவன் நமக்கு 2 வழிகளை வைக்கிறார். ஒன்று மரண வழி, இன்னொரு ஜீவ வழி. அதை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று அந்த சிந்தையை பார்க்குறோம், மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. நாம் எதை எடுத்துக்கொள்ளணும் அதுவே முடிவாக நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் ஜீவ வழி நீங்கள் உலகத்தில் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் 90% எடுத்துக்கொள்ளலாம், ரெண்டுமே சார்ந்ததாக இருக்கும். ஒரு சில காரியத்தை மாத்திரம் அது சாராமல் இருக்கும். ஒரு மின்சாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு பல்பை கோத்துனா நம்ம இரவில் பயன்படுத்தி கொள்ளலாம். மின்சாரத்தை போய் சாக விடன்னு பிடிச்சிங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஒரு மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் ஊற்றி சமைச்சு சாப்பிட்லாம், மேலே ஊற்றி கொளுத்துக்கிட்டால் செத்து போயிடலாம். 2 எரியும், இதையும் எரியும் அதையும் எரியும். அதெல்லாம் பயன்படுத்துகிற இடத்துக்கு தகுந்தாப்போல் அங்கே மரணம் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது. அதான் உலகத்தில் எல்லா பொருளும் அப்படி தான். சாப்பாடு நம்ம கொண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் செரித்து இதுக்கு தெம்பு உண்டாகும். அதிகம் சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி சாக வேண்டியதான். அப்போ சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏறி மாரடித்து சாக வேண்டியதான். ஆனால் இறைமார்க்கம் இறைவன் நம்ம வகுத்திருக்கிற எல்லா நிலையும் பார்த்தீங்கன்னா 2 வழிகளை வைத்திருக்கிறார். அதை நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு தகுந்தாப்போல் அதுக்கு நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் தேவன் ஏன் இப்படி படித்தாலும் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம அறிவை கொடுத்துருக்கிறார். ஒரு விஷயத்தை அறிந்து ஆராய்ந்து பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும்.
அளவோடு பொறுப்போடு பயன்படுத்தி கொண்டீங்கன்னா அது வாழ்க்கைக்கு நாம் புரோஜனமாக இருக்கும். அதனால் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் நமக்கு முன்பாக நன்மை செய்கிற காரியம் இருந்தாலும் சரி, தீமை செய்கிற எல்லாத்தையும் அதுக்கு நம்ம பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் மிருகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்படியே அங்கே கொஞ்சம் போகும். சிங்கம், புலி, யானை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு பெரிய பலமுள்ள மிருகம். ஏன் அவ்வளோ பலன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். இப்போ தான் நம்ம விமானத்தில் போகிறோம், காரு, பஸ்ஸில் போகிறோம். அன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. இப்போ கழுதை பார்த்தீங்கன்னா சுமை சுமப்பதற்காக, ஒட்டகத்தை பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் மணலில் நடக்கக்கூடிய மிருகம். யானை எடுத்திங்கன்னா கோயில்கள், பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா யானையை வைத்து தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா நிறைய சுமக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொன்று மிருகங்களும் ஒரு அர்த்தம் உள்ளூர் அடங்கியிருக்கும். அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பார்த்தா தெரியும். எல்லா மிருகங்களையும் ஒரு தன்மை இருக்கும். அது மனிதனை சார்ந்ததாகவே இருக்கும். மனிதனுக்கு பிரயோஜனமாக, மனிதனுக்கு உபகாரமாக தான் தேவன் நடைமுறைப்படுத்தியிருப்பார். அதனால் நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் மனிதனை சார்ந்தவை, மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியவை தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் உலகத்தில் எல்லா காரியம் நடைமுறைப்படுத்துகிறார். தேவனுக்கு நமக்கு ஒரு பகை, பிரிவினை, உறவு இல்லாதனாலே அதெல்லாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எதிரியாக மாறிடுச்சு. அவ்வளோதான். தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருந்தால் எதிரி என்பது வர்றது வாய்ப்பில்லை. உறவு இல்லாதனால எதிரியாக மாறுகிறது. ஏன்னா நம்ம பாதுகாப்பு இல்லைன்னா எதிரி என்ன பண்ணுவான்? நம்மளை ஏமாற்றுவான், தீமை செய்வான். அதே போல் அதுவும் பயன்படுத்திக் கொள்கிறது. இப்படி ஒரு நிலைப்பாடுகளை மாற்ற நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுக்கு நமக்கு ஒரு ஜீவ வழி இருந்தனா மரண வழிக்கென கிடையாது, வாய்ப்பே இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்போது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும் என்றார். கடந்து போகிறான் கலகக்காரர் என்று சொல்லி தன் கையில் இருக்கிற கோலை எடுத்து கண்மலையை அடித்தார். இந்த ஜனங்களுக்கு முன்பாக என் வார்த்தையை நீ நிறைவேற்றாமல் போனதுனாலே நீயும் இந்த ஜனங்களும் கானான் தேசத்துக்கு போக மாட்டாய் என்று அவர் தீர்மானிக்கிறார். அந்த ஜனங்கள் பரீட்சை பார்த்திருந்தாலும் மோசேவுக்காக என்ன பண்ணுறாரு? அந்த ஜனங்களை எப்படி கொண்டு சேர்க்கலான்னு கொண்டு வருகிறார். அடுத்த தலைமைப்பிடத்தில் இருக்கிற மோசேவே தேவனோட வார்த்தை மீறினதுனாலே நீயும் உன் ஜனங்களை போக மாட்டார் என்று அவர் ஆணையிட்டார் என்று பார்க்கிறோம். அதனால் தேவனோட வார்த்தை என்பது என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யணும். இவன் என்ன நிலையில் அடித்தான்னு பார்த்தீங்கன்னா, யாத்திரை 17:6 பார்த்தீங்கன்னா கண்மலை பார்த்து அடி என்று சொல்லியிருப்பார். அடித்ததுனால தண்ணி வந்துச்சு. இங்கே பார்த்து கண்மலை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். பேசுனா வருமா வராதா என்று ஐயப்பட்டு அவன் ஏற்கனவே செய்தது ஃபார்முலா இருக்க பாருங்க, அதன்படி செய்தான். ஆனாலும் தண்ணி வந்தது. அவன் தேவனுடைய வார்த்தை மீறினான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துறது தான் பரிசுத்தம். ஏன்னா பரிசுத்தத்தை பொறுத்து நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இதே வெத்தலை பாக்கு போடாமல் இருக்கிறதுனால, பீடி சரி பிடிக்காமல் இருக்கிறதுனால மாத்திரம் பரிசுத்தம் அல்ல. தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சபை, எந்த சபையும் எங்கே போகாது, வரலவும் போகவே முடியாது. ஏன்னா தேவனோட வார்த்தைக்கு மீறி தான் இந்த உலகம் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏங்கிக்கிட்டு இருக்கிறது. ஒரு நம்மளை போல்
ஒரு சில சபைகள் இருக்கிறார்கள், விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அவர்கள் மாத்திரம் அதுக்கு தகுதியாக போய் கொண்டு இருக்கிறார்கள். மற்றபடி அதில் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. பெந்தகோஸ்துக்காரன் ஒருத்தம் கூட போக முடியாது. ஏன்னா சத்தியத்தின் பிரகாரம் நம்ம சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் கடைசி கால சபை, நாம் தான் மனவாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இறைமார்க்கம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானஸ்நானம் என்பது ஒரு 16 உடன்படிக்கை உள்ளே இருக்கிறது. ஆனால் 7 வாரம் வந்தாச்சா, 3 வாரம் வந்தாச்சா, 3 மாதம் வந்தாச்சா, 6 மாதம் வந்தாச்சு, போட்டு ஒரு அமுக்கு என்ன பண்ண கொடுத்துரு, வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போது ஒரு வாரமாக 4வது வாரமாக 6வது மாதமாங்கிறது கணக்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு சாதாரண அடிப்படை சத்தியமே அவர்கள் வெளியில் இருக்கிறாங்க. வேத வார்த்தையே போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனோட வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. தேவனோட வார்த்தை தான் அதனை இவர் சத்தியத்தை கை கொண்டு வருகிற வாசவி ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீருள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே வாசலை திறவுங்கள். அதாவது நாமளாக இருந்தால் கூட மனவாட்டிக்குள்ளே இருந்தாலும் தேவன் என்ன சொல்லுகிறோம் அதன்படி வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் நாம் அதை அடைய முடியும். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கண்மலையை பார்த்து தேவன் பேச சொன்னார், அடித்தார். அவனுக்கு பெரிய பாடுகளை நெந்தைகளை அவமானத்தை சுமந்து வந்தவன். ஆனாலும் கடந்து வந்தாலும் தேவன வார்த்தை மீறினதுனாலே மோசேக்கு அவனுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் என்பது முக்கியமல்ல, முடிவு பரிந்தும் தேவனுடைய வார்த்தை கை கொண்டாதான் ரட்சிப்பு உண்டாவது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் பூமிக்குரிய வாழ்க்கையை நம்பி பூமிக்கிற சூழ்நிலையை இருந்து நாம் தேவனுடைய வார்த்தை பண்ண மீறிடக்கூடாது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். சீரியா ராஜாவாகிய ராஜாவுக்கு படைத்தலைவனாக இருந்தான் நாகமான் என்பவன். அவன் ஒரு பெரிய போர் வீரன், பராக்கிரமசாலி. அவனுக்கு சரீரத்தில் குஷ்டம் இருந்தது. இஸ்ரவேல் சிறைபிடித்து வந்தவர் பெண் சொல்கிறார், நீ இஸ்ரவேலுக்கு போனால் என்ன பண்ணிக்கலாம், உன்னுடைய குஷ்டத்தை நீக்கிக் கொள்ளலாம். ராஜாவுக்கு ஒரு பெரிய அதிபதியாக இருக்கிறாய், கனம் பொருந்தினாக இருக்கிறாய், நீ இஸ்ரவேலுக்கு போய் என்ன பண்ணி உன் குஷ்டத்தை நீக்கிக்கொள் என்று சொல்கிறாள். ராஜாவுடைய நிருபத்தை வாங்கி கடந்து போகிறான். அங்கே போய் எலிசாவை சந்திக்கிறான். எலிசா அவனை குணப்படுத்தி கொடுக்கிறார். யோர்தானை போய் 7 முறை முழுகு, உன் குஷ்டம் சுத்தமாக என்று சொல்லி அவன் சுத்தப்படுத்தி கொண்ட பிறகு தான் பொண்ணு பொருளை எடுத்து கொண்டு வந்து தனக்கு நன்மை செய்த மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதை வாங்க மறுக்கிறான். எலிசாவுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்த கேயாசி இவளை பெரிய பொண்ணும் பொருளும் கொடுக்குறாரு, நாமெல்லாம் எவ்வளோ வறுமையில் இருக்கிற வானான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவன் போன பிறகு பின்தொடர்ந்து போய் இப்போதான் தீர்க்கதரிசி புத்திர 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவர்கள் உடுத்துக்கொள்வதற்காக ஆடைகளை கொடுன்னு கேட்கும். கொஞ்சம் சில பொண்ணுகளும் ஆடைகளும் கொடுக்கிறான். 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ அந்த பொருளை வாங்கப்படும் போது என் மனம் உன்னோட சொல்லப்படவில்லையான்னு கேட்கிறான். பொருளை வாங்குவதற்கும் வீடுகளை கட்டுவதற்கு தோட்டத்திற்குள் உண்டாவதற்கும் இதுவா காலம் என்று சொல்லி நாகமான விட்ட குஷ்டம் உன்னை உன் சந்ததி பிடிக்க கடவுது என்று பார்க்கிறோம்.
ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக மாம்சக்குரிய சிந்தை, மாம்சக்குரிய வாழ்க்கை என்பது அது மரணத்தை நடைமுறைப்படுத்துவதாக நான் பார்க்கிறோம். ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு அதிபதியாக உடன் பணிவிடையில் காணப்பட்ட மனிதன் பூமிக்குரிய மாம்ச சிந்தை கொண்டதினாலே அதை இழந்து வனாந்தரத்தில் தள்ளப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலில் ஒரு கோட்பாடு உண்டு. குஷ்ரோய்க்கு என்ன பண்ணக்கூடாது, தேசத்துக்குள்ளே வாழக்கூடாது, வனாந்தரத்தில் தான் வாழணும். அவன் மரணம் அடைகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனை இழந்து வனாந்தரத்தில் மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடங்களுக்கு அவன் தள்ளப்பட்டு போனான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய செபராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவள் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அன்னியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் எடுக்கிறதில்லை. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்றுக்கொண்டும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா பேரில் ஒரு மனுஷனும் அவன் மனைவியை சப்பிராலும் தங்கள் காணியாச்சை விட்டார்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஒரு பலமான கிரியை நடக்கிறது. நீங்கள் மேல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு உண்டான எல்லா சொத்து சுகத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் கொடுக்குறாங்க. அதை பொதுவாக அனுப்பிக்கிறார்கள். அப்படி காணும் அந்த 2 தம்பதிகளும் தனக்குள்ள சொத்தை விற்கிறார்கள். இதில் கட்டாயம் கிடையாது, புரிஞ்சுக்கணும். கட்டாயம் இல்லை, அவர்களாம் மனனும் வந்து செய்கிறாங்க. விற்று நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவதுக்குலாம் பாகி இருக்கிறவ இடைப்பட ஒரு 3-4 நாட்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன சிந்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா என்ன பண்ண நம்ம தேவைப்படுமே என்று சொல்லிட்டு ஒரு பங்கை மறைத்து வைக்கிறார்கள். ஆவியானவரும் பேதுருட்ட பேசுகிறார். நிலத்தை எவ்வளோ விற்றுங்கன்னு கேட்குறார். இவ்வளோதான் என்று உண்மையை அப்பயே சொல்லியிருக்கலாம். ஒன்று கொடுக்கும்போது சொல்லியிருக்கலாம், நாங்கள் நிலத்தை விற்ற ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனால் பேதுரு கேட்கும் போதாவது சொல்லியிருக்கலாம். அவன் 2 இடத்துல தவறு செய்வதனாலே அங்கே பார்க்கிறோம், அவன் விழுந்து செத்து போனான் என்று பார்க்கிறோம். அவனை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வாலிபர்கள் கடந்து வருகிறார்கள். கொஞ்சம் நேரம் தன் மனைவி வருகிறார். இங்கே நடந்த நிகழ்ச்சி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. உன் கணவன் எடுத்து வந்த பணம் வந்தால் நிலத்தை விற்றீங்களான்னு கேட்கிறார். அவளும் ஆமேன் என்று சொல்கிறார். அவளும் இறந்து விடுகிறாள் என்று பார்க்கிறோம். அதனால் மாம்சக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய மரணத்தை உண்டாக்குறது. மாம்சக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் அதில் அக்கிரமும் பாவங்கள் இணைந்து காணப்படும் போது அது மரணத்தை நடைமுறைப்படுத்தி விடுவதாக நான் பார்க்கிறோம். அதனால் மாம்சம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயந்தான். அதில் மரணத்தை நாம் சேர்த்து கொள்ளுகிறோம். அப்படி சேர்த்துக்கொள்ளனா மரணம் என்பது மனிதனை சந்திப்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய காரியத்தை என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தார். அவன் பிரதான ஆசாரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினார். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் பஸ்கா என்னப்பட புளிப்பிலா அப்பம் பண்டிகை வந்தது. ஒரு பிரதான ஆசாரியர் வேதபுரம் அவரை கொலை செய்யும்படிக்கு ஜனங்களுக்கு பயப்பட்டபடினாலே எந்த விதமாக இயேசு பிடிக்கலாம் என்று ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பணப்பையை சுமக்கிற யூதாஸ் என்பவன் அவன் எண்ணம் கொள்ளுகிறான். சாத்தானுக்குள்ள பூந்தான் என்று பார்க்கிறோம். அவன் பிரதான ஆசாரியத்திலும் சேனை தலைவிடத்தில் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை தேடி அவரோடு ஆலோசனை பண்ணினான். இந்த இடத்த நாங்கள் நாளைக்கு கூட போகிறோம், நீங்கள் கடந்து வாருங்கள், நான் யாரை முத்தமிடுகிறோம் அவரை இயேசு என்று அறிந்து நீங்கள் என்ன பண்ணீங்க பிடித்து கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பிரதான பொறுப்பில் இருந்த ஒரு மனிதன், ஒரு நல்ல படித்தவன். ஏன்னா பணம் கணக்கு அக்கௌண்ட் அவங்க கையில் தான் கொடுக்குறாங்க. கணக்கு எதிர என்ன கொடுத்தா என்ன பண்ணுவோம், தப்பு தப்பாக எழுதுகிறாங்க. நல்லா கணக்கு தெரிஞ்ச ஒரு அக்கௌண்டர் அவன் தான் பணப்பை சுமக்கிறான்.
அல்ல இறை சன்னிதானத்தில் சூழ்நிலை அடிப்படைக்குள்ளாக அவன் போய் சிக்கிக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அல்ல மாம்ச சிந்தை என்பது மரணத்தை நடைமுறைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நிலைகளை அறிந்து நாம் இறை சமூகத்துக்குள்ளாக மாம்சத்தை நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவிதமான அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதங்களினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் பிராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை எரிசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார். ரோமாபுர சபைக்கு பவுல் எழுதுகிறார், அவர் சகலவித அநேகத்தின வேசனம் துரோகத்தினாலும் பொருளாசன துரோகத்தை நிரப்பப்பட்டு ஒரு 23 சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரமான இருக்கிறார் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற மாம்ச சிந்தை என்பது மரணம், ஆவிக்குரிய சிந்தையை நித்திய ஜீவனும் சமாதானமும். இப்படி காரியங்களை செய்து மரணத்துக்கு எதுவான பாத்திரவான்களாக நாம் உருவாக்கக்கூடாது. வேதத்தில் அநேக மகான்களை பார்க்கிறோம். மனைவிகளை பிள்ளைகளை இழக்கிறார், கணவர்களை இழக்கிறார்கள். மாம்சக்குரிய வாழ்க்கை அருமையாக அறிந்திருந்தார்கள். மரணம் என்பது எல்லா மனிதருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை ஒவ்வொரு மனும் சந்தித்து ஆகப்பட வேண்டும். ஒரு தாயின் வைத்து நிர்வாணம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நான் ஒன்று கொண்டு வந்ததில் கொண்டு போவது அல்ல. ஆனால் பூமிக்கிற வாழ்க்கை என்பது எல்லாம் ஒரு நிரந்தரமுள்ள வாழ்க்கை என்பது அறிந்ததினாலே அநேக மனிதர் மாம்சத்தை ஜெயித்தார்கள். நாமளும் நிலைகளை தெரியாமல் அற்ப காரியங்களுக்கு நிலைப்பட்டு ஒவ்வொரு நிலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கிற வாழ்க்கை நாம் ஆசை வைத்து நித்திய ஜீவனை நாம் இழக்கிறோம் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எதுவே நிலையற்றது. அவரை தகுதி கொடுக்கப்பட நிலை ஓடி ஒரு நிறைவாக சமாதானத்தை பெற்று நித்திய ஜீவனை சுமந்து போவதாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. ஏன்னா இறை சமூகத்தில் அதை நாம் நடைமுறைப்படுத்தி கொடுக்க முடியாது. அதனால் வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மாம்ச சிந்தையை நாம் அழிக்கப்பட வேண்டும். அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஜீவ வழியை நமக்கு வைத்திருக்க, அதுவே நமக்கு மேலானது என்று பார்த்தீங்கன்னா ஆவியின் சிந்தையை நாம் தரித்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் ஆவிக்குரிய சிந்தை என்பது ரெண்டு பிரிக்கிறார். ஒன்று சமாதானம், இது பூமிக்குரிய விஷயம். இன்னொரு ஜீவன், அது பரலோகத்துக்குரிய காரியங்கள். ஆனால் இந்த ஆவிக்குரிய சிந்தை என்பதும் தேவனோட மனிதனை சஞ்சரிக்கிற ஒரு நிலை. அதனால் ஆவிக்குரிய சிந்தை என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை உருவாக்கக்கூடியது. அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்வது, கட்டளை கைக்கொள்வது, கற்பனை கைக்கொள்வது, பரிசுத்த நீதி என்கிற அடிப்படையில் நாம் கடந்து போகிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய சிந்தை. இப்படி ஒரு ஆவிக்குரிய சிந்தை நாம் நடைமுறைப்படுத்தி தான் நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இந்த சாலமோன் சொல்லுகிறார், நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இறைசுமன் நடைமுறைப்படுத்துகிற ஆவிக்குரிய அடிப்படையாக இருக்கிற நீதி தேவனோட வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மரணம் கிடையாது. யோவான் 11ஆம் அதிகாரம் ஏசாயா 25 சங்கீதம் 25 பார்த்தீங்கன்னா மரணங்களுக்கு நீங்கள் என்ன உண்டு? வழி உண்டு. தேவனோட வார்த்தையை கை கொண்டால் மரணத்தில் தப்பி வைத்துக் கொள்ளலாம்.
காலத்தின் அடிப்படைக்குள்ளாக கடுமையாக பிரயாசப்பட நடக்கும். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தோட வாசிப்போம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சுற்றிய ஜீவ வழி என்று சொல்கிறார். ஒரு உயிர் உள்ள வாழ்க்கை, ஒரு உயிர் உள்ள ஜீவன் என்பது கட்டளை. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆர்டர் மனிதனுக்கு விளக்காக இருக்கிறது. ரா காலத்தில் ஒரு இருள் நேரத்தில் விளக்கு எவ்வளோ பயனுள்ளதோ, அதில் பூமிக்குள்ளே உண்டாகிற எல்லா நிலைகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு தேவனோட வார்த்தையே விளக்காக இருக்கிறது. இந்த வேதமே ஒரு பிரதான சூரியனை போல சந்திரனை போல நமக்கு வெளிச்சமாக தோற்றளிக்கிறது என்று சொல்கிறது. வேதத்திலிருந்து பிரசங்கிக்கிற வார்த்தை அவனை சிச்சித்து ஒரு ஜீவ வழியில் நடத்துகிறது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற இப்படி வார்த்தைகளாம் அறிந்து நாம் கடந்து போய் நம்ம தெய்வத்திற்கு நாம் இணைத்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேதம் நம்ம என்ன போதிக்கிறது, புத்தி சொல்கிறது, என்ன நடைமுறைப்படுத்த அது அப்படியே அபியாசித்து கொள்ளப்பட வேண்டும். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழி இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான். எந்த ஒருவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறானோ அவன் ஜீவனை அடைகிறான். தேவனுடைய வார்த்தை எந்த ஒருவன் மீறுகிறானோ அவன் மோசம் போகிறான் என்று சொல்கிறது. ஆனால் இறை சன்னிதானம் தேவனுடைய வார்த்தை சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், கடினமான இருக்கலாம். அதை எந்த ஒரு மனிதன் உட்கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்கிறானோ அவனுக்கு ஜீவனம் உண்டாகிறது. அதை அலட்சியப்படுத்தி அதை எந்த ஒரு மனிதன் அழகழிக்கிறானோ அவன் அதை இழந்து போகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் தேவனுடைய ஜீவ வழி என்பது அவனை உயிர் உள்ளதாக நிறுத்துகிறது. மரணத்தை ஜெயிக்கிறேன் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் சபை எழுதுகிற பிரகாரம் மாம்ச சிந்தையும் ஆவிக்கிற சிந்தையும் எழுதுகிறார். இந்த ரெண்டு சிந்தைகளை குறித்து எப்படியா நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறை சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் அங்கே தன்மையை பிரித்து காமிக்கிறார். ஆவிக்குற கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சார்ந்த இச்சடைக்கப்படப்படவில்லை விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆனால் தேவ சமூகம் நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இறை சன்னிதானம் சொல்லுகிற ஆவிக்குரிய பிரமாணம் என்று சொல்கிறது, ஆவிக்குரிய கனி என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நடைமுறைப்படுத்துகிற நிலைகள் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஜீவனை உண்டாக்குறது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய சரீரமாக இந்த நற்கிரைகளை மனிதனை உருவாக்குவதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல ஒரு ஆவிக்குரிய சிந்தையை நாம் அடைய வேண்டும், மரணத்தை ஜெயிக்கப்பட வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்கப்படப்பட வேண்டும். நாம் இப்படிப்பட்ட ஆவிக்கிற கனி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். இங்கே சொல்லப்படுகிற
தேவனை பிரதிபலிக்கக்கூடிய, தேவனை காண்பிக்கக்கூடிய ஆவிக்குரிய சிந்தை நாம் இருக்கப்பட வேண்டும். அப்போ தேவனை நாம் காண்பிக்க முடியும் என்று பார்க்கணும். நான் பலமுறை சொல்லுகிற விஷயங்கள், ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் ஒரு உலகம் எதிர்பார்க்கிற விஷயம். ஒன்று அன்பாக இருப்பார்கள், இன்னொன்று உதவி செய்வார்கள், இந்த இரக்க குணம் இருக்குலாம் சொல்லுவார்கள். இப்படி நிறைய நிகழ்வுகள் உண்டு. அதில் பிரதான் எதிர்பார்க்கிற ஒருவருக்கு அன்பு செலுத்துகிற விஷயங்கள், ஒருவருக்கு உதவி செய்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்குன்னு உலகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை சார்ந்து இருக்கிற உலகம் உங்களை அப்படி எதிர்பார்க்குது. பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்களான்னு சொல்லி. இப்படிப்பட்ட நிலைகளாக நம்ம அறிந்து ஒரு அச்சடையாளமாக மனுக்குலத்தை நாம் பிரதிபலிக்கப்பட வேண்டும். அப்போ தான் ஆவிக்குரிய சிந்தை எப்படியா நாம் காண்பிக்க முடியும். ஏன்னா ஆவிக்குரிய சிந்தை என்ன பண்ண முடியாது, காண்பிக்க முடியாது. இதில் நீங்கள் குறைவு தான். எனக்கு நல்லாவே தெரியும். யூடியூப்பில் போலன்னா புட்டு புட்டு வச்சிடும் என்னென்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இறை சன்னிதானத்தை மாற்றிக்கொள்ளுங்க. நாமளும் காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த விஷயங்களை ஒருத்தர் திருந்துனா போகிறாரு தெரியல. ஒருத்தர் உடம்பு சரியில்லைனா போய் பாருங்கள், நலம் விசாரிங்க. ஒருத்தர் நல்லது ஃபங்க்ஷனை வச்சா போய் போங்க, போகிறதே கிடையாது. இதெல்லாம் உங்களோட ஆவிக்கிற வாழ்க்கை இழப்பு தான். நீங்கள் எதை வரலாம் போல, நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கஷ்டம்தான். மாற்றிக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவனே பூமிக்கிற கூடாரமாக தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஒரு இறப்புக்கு போயிருந்தேன். போனோட பிரசவம் பண்ணியிருந்தேன். அந்த விஷயங்கள் உலக பார்வைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன் பிள்ளைகளாம் கிறிஸ்துவலை வளர்த்து வைத்திருக்கிறார். எப்படி இருக்காங்க தான் அடுத்த விஷயம், அப்புறம் இருக்கட்டும். உலக பார்வை கிறிஸ்துவலை வளர்த்துருக்கிறார். 2-3 ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார். அவர் இறந்துட்டார். அந்த இறப்பு தான் போயிருந்தேன். அந்த இறப்பை நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த அவருடைய சர்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் பனைமரம். அந்த பனைமரத்தை நின்று அழுதுட்டு இருக்கிறார். ஐயா நான் தப்பு செஞ்சுட்டேன், ஐயா நான் தப்பு செஞ்சுட்டேன், இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறார். பாடி எதுக்கு கிடக்கு, புறவராக நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன். நான் தான் அந்த சம்பவத்தை பார்க்குறேன். உலகத்தோட்டது உலக பார்வைக்கு குடும்பம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. நாளை சபை கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் என்ன பண்ண முடியல, தேவராஜ்யத்துக்கு போக முடியல. உங்களோட வாழ்க்கை வந்தாலெல்லாம் எப்போ தெரியும், செத்து போன பிறகு தான் தெரியும். இப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ எல்லாம் எங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. செத்து போன பிறகு தெரிஞ்சிடும் எல்லாத்தையும். அதனால் வாழ்க்கையில் சீர்புரிந்து கொள்ளுங்கள். நாம் கொடுக்கப்பட காலத்தை பயன்படுத்தி நிலைப்படுத்தி நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை நாளுக்கெல்லாம் சீர்புரிந்து கொள்ளப்படும். சபை என்ன போதிக்கிறதோ என்ன சொல்லுகிறதோ உட்பட்டு சீர்புரிந்து நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா இங்கே காணப்படும் ஒரு ஆவியின் சிந்தையை நாம் அறிந்து கொள்ளலாம், நடைமுறைப்படுத்தலாம். இல்லைன்னா நாம் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. உலக பார்வைக்கு நாம் வாழ்ந்து எந்த பயனும் கிடையாது. நாமளே நாம் ஏமாற்றி கொள்கிறோம். கிறிஸ்துவ பார்வைக்கு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தான் ஒரு ஆவிக்கிற தோற்றம் தெரியும். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக உங்களை குறித்து நீங்கள் எத்தனை சதவீதத்தில் வாழ்கிற போது கூட கடவுள் சொல்லியிருக்கிறார். 40, 42, 45 எல்லாம் பார்டரில் பாஸ் பண்ணிட்டு தான் நிற்கிறீங்க. அது தகுதியற்றது விஷயம். நாம் எதிர்பார்க்க பார்டர் கிடையாது, பூர்ணம். இயேசு வரை எதிர்கொண்டு போகணும். தேவ செயலை மாறினா தான் நம்ம போக முடியும். இதுவே சந்தோஷப்படும். ஆனால் இது போதாது. மற்ற சபைகளுக்கு மற்ற மனிதர்களுக்கு நாம் சந்தோஷப்பட நிகழ்வு தான். இது இறை சன்னிதானத்தில் போதாத ஒரு நிகழ்வு. அதான் நம்ம ஆவிக்கிற சிந்தையை பயன்படுத்தி இங்கே பவுல் எழுதுகிறப்ப நாம் கட்டப்படும் போதும் நாம் நன்மை உண்டாக்கினவன் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஆவிக்கிற சிந்தை என்பது ஒரு மறுரூப நிலை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டும். நாம் எல்லாரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்பதை கண்டு
ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தான் மகிமை அடைய வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் தேவ ஆவியானவர் எங்கே இருக்கோ அங்கே விடுதலை உண்டு. நம்மளாம் திறந்த முகமாக கர்த்தருடைய கண்ணாடியில் காண்போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தராலே ஒரு மறுரூபம் சாயல் அடைகிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரத்திலிருந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கிரியை செய்கிற வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை நாம் அடைய வேண்டும். அப்படி அடைகிற எதிர்பார்க்கிற கடந்து போகிற வாழ்க்கை தான் ஒரு ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் இறைசனிதான் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இறைசனிதான் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நாம் கடந்து போகப்பட வேண்டும். பூமிக்குரிய கூடாரமாகிய மனித பெருமைக்காக, மனித சிந்தைக்காக, மனிதனுக்காக நீங்கள் வாழ்ந்தீர் என்று சொன்னால் நாம் ஆவிக்கிற வாழ்க்கை நிச்சயமாக நாம் இழந்து போய் விடுவோம். அதனால் ஆவிக்கிற சிந்தை எதுவோ அதற்கேற்று நாம் கடந்து போய் அதற்குரிய நிலையை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்வதுதான் நல்ல விஷயம். அதில் எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்தை சார்ந்து அர்ப்பணிக்கிறோங்களோ அதன் அடிப்படைக்குள்ள தான் ஒரு வாழ்க்கை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். மேன்மை பாடுறது எனக்கு தகுதி அல்ல, ஆனால் கர்த்தராலே தரிசனங்களை வெளிப்படுத்தி நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவன் சரீரத்திலிருந்தாலும் சரீரத்துக்கு புறம்பாக இருந்த நான் அறியேன். அந்த மனுஷன் பரதேசுக்குள்ளாக எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாமாய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை தேவன் அறிவார். இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனால் என்னை குறித்து நான் பலவன் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் பவுல் எழுதுகிற பிரகாரம் ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனை அறிவேன். அவன் தேவனுடைய 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், பல பாஷைகளை பேசினான் என்று இதை அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவ சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு ஆவிக்கிற தன்மை, ஆவிக்கிற எல்லாம் அடைய வேண்டும். உட்காந்து ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷத்தில் ஆவிக்குள்ளாக போகணும். தரிசன சொப்பனங்களை பார்க்கப்பட வேண்டும். படுத்தா எழுந்திருத்தா போனால் வெளிப்பாடு வர வேண்டும். ஒரு மனிதனை பார்த்து அவனை குறித்து நாம் சொல்லப்பட வேண்டும், அவன் என்ன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. இப்படிப்பட்ட காரியங்களினாலே இறை சமூகம் மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய மேன்மை, மீட்பு, சமாதானம் உண்டாகும். இப்படிப்பட்ட ஆவிக்கிற சிந்தை தான் வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு எதிர்பார்க்கிறது. நாம் தொடர்ந்து செய்த பாவங்களை அக்கிரமங்களை செய்து பாவத்தில் கட்டப்பட்டு விடுதலை ஆக முடியாமல் போராடி வாழ்க்கையில் நாம் மாற வேண்டும். இந்த மனிதனை குறித்து சாட்சி கொடுப்ப நாம் நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறுவன் இயேசுகுமாரன், அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இறை சன்னிதானம், இறைமார்க் என்பது நம்மை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கப்பட வேண்டும், தேவன் சாட்சி கொடுக்கப்பட வேண்டும், மற்றவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு ஆவிக்குரிய சிந்தை. வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து சொன்ன பையை சொல்லி செஞ்ச பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பயனும் கிடையாது. மாறணும், வித்தியாசத்தை காண்பிக்கப்பட வேண்டும், வார்த்தையில் மாறணும், சிந்தைகளை மாறணும், நடத்தையில் மாறணும். இப்படி மாறும்போது தான் வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய சிந்தை வாழ்க்கை நாம் வளருகிறோம். இல்லைன்னா எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை. தேவன் கடைசியாக உங்களை விட்டு விடுவார். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மாற்றத்தை விரும்புங்கள், மாற்றத்துக்கு முயற்சியுங்கள், மாற்றத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அது ஆவிக்கிற சிந்தைக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம்.
ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடன் சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளை பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 355 வருஷம் ஏனோக்கு தேவனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்க அவன் காணாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். 365 வயது வரைக்கும் வாழுகிறான். ஒரு நாள் 2 நாள், ஒரு ஆண்டு 2 ஆண்டால் 300 ஆண்டுகள் தேவனை சஞ்சரித்தார். நம்ம கடவுளை ஒரு நாள் பார்க்கறதே பெரிய படாது பாடுபடாம இருக்கு. ஏற்ற 300 ஆண்டுகள் தேவனை சஞ்சரித்தான் என்று சொல்கிறது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்கிற நடத்துதலை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு சாதாரண மாமிசத்துக்குரிய வாழ்க்கை, ஒரு அக்கிரம பாவத்தை நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாவத்திலிருந்து விடுதலை முடியாமல் ஒரு வாழ்க்கை. அவன் 7ஆம் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு பெரிய திறப்புகோலை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகான் ஒரு ஊற்றை திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தால் நம்முடைய பாவங்களாம் கழுவி நாம் சுத்திகரித்து கொண்டு நம்ம பூர்ணப்படுத்திக்கொள்ள ஒரு பெரிய வசந்த காலம். உங்களை 2 பேர் 3 ஒரு மனம் கூட ஜெபி அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களை வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு நாட்கள்லேயே நீங்கள் நடைமுறைப்படுத்தப்படவிட்டால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வசம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 வாசிப்போம். இங்கே அப்போஸ் பவுல் நம்மை குறித்து எழுதுகிற பிரகாரம் கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்கிற வாழ்க்கை இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதை ஒரு ரகசியத்தை உங்களை அறிவிக்கிறேன். நம்மளாம் நித்திரை அடைவதில்லை ஆகிய கடைசியாக காலத்தோனிக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்படுகிறேன். நாம் மறுவாக்கப்படுவோம். எக்காலத்தோனிக்கு அப்போது மருத்துவர் அழிவுள்ளதாக எழுந்திருப்பார்கள். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவிக்கதும் சாவாமை தரித்து கொள்ளப்பட வேண்டும். அழிவுள்ளதை அழியாமையும் சாவிக்கதும் சாவாமை தரித்து கொள்ளும் போதும் மரணம் ஜெயமாக விழுங்கும். கடைசி சத்துடைய மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் உங்களை நம்பி உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மரணத்தை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். பாவமில்லாத ஆவிக்கிற சிந்தை நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அழைப்புக்காகவே நாம் அழைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இயேசுவை அறிந்திருக்கிற தொழுகுலர் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய நிலைகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு உண்டாகும். அதில் இறைத்தத்துவத்துடைய பிரதான விஷயங்களெல்லாம் நீங்கள் அறிந்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நாம் அந்த நிலைகளை நாம் அடைய முடியும். அதான் நாம் ஒவ்வொரு நாட்களும் மனித வாழ்க்கையில் எழுந்துக்கிற வேலை செய்கிறோம், சாப்பிட்ற தூங்குறோம், அப்படி வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா நாம் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி ஆவிக்கிற வாழ்க்கை நாம் முடித்து கொடுக்க முடியாது. அதனால் தெய்வனம் தீர்மானிக்கப்பட்ட நிலைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம் நோக்கங்கள் என்ன, நிலைகளை அறிந்து நாம் வாழ்க்கையில் ஓடி முயற்சிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா கடைசியாக எந்த ஒரு பரிதாபமெல்லாம் போய்விடுவோம். அதான் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள சமுதாயத்தை ஃபஸ்ட்டு தூக்கிறீங்க. நம்ம வாழ்கிற சமுதாயம் அதில் கட்டப்பட்டீங்கன்னா நாம் விடுதலையாகவே முடியாது. சமுதாயத்திலேருந்து வாழ்க்கையில் வெளியே வரணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நிகழும், திருமண நிகழ்வாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக சமுதாயத்தில் நீங்கள் வெளியே வரணும். அப்படி வெளியே வந்தால் தான் வாழ்க்கையில் உங்களை ஆவிக்குரிய சிந்தையை மாற்ற முடியும். சமுதாயத்தில் கட்டப்பட்டீங்கன்னா நாம் நிச்சயமாக விடுதலையாக முடியாது. அதனால் இறை சமூகத்துக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையிலே பூமியிலிருந்து எங்களை வேறு பிரிக்கப்பட வேண்டும்.
இந்த உலகத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசம் காண்பிக்கப்பட வேண்டும். அவளுக்கு உங்கள் சமுதாய வாழ்க்கை அது காண்பித்தாதான் ஆவிக்கிற வாழ்க்கை நீங்கள் காண்பிக்க முடியும். சமுதாயத்தில் ஒட்டு பிணைந்து நீங்கள் காணப்பட்டீங்கன்னா நாமளும் மாற்ற முடியாது, ஆவிக்கிற சந்தியை மாற முடியாது. அதான் முதலாவது வேறு பிரிக்க வேண்டிய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரணும்.